வாழ்வும் வழியும் நானே, வாழ்வுக்கு உணவும் நானே, உயிரும் உயிர்ப்பும் நானே, உண்மையினாயே நானே. வாழ்வும் வழியும் நானே, வாழ்வுக்கு உணவும் நானே, உயிரும் உயிர்ப்பும் நானே, உண்மையினாயே நானே. என்றே அழைக்கிறார், ஏக்கமாயிருக்கிறார், என்றே அழைக்கிறார், ஏக்கமாயிருக்கிறார். உண்மை தேவன் உறவில் வாழ, புதிய வாழ்வில் மகிழ்வு காண அழைப்பது இறைவன் குரல், ஆனந்தமாய் கூடுவோம். அவர் புகழ் பாடி பாடி நன்றியோடு போற்றுவோம். அழைப்பது இறைவன் குரல், ஆனந்தமாய் கூடுவோம். அவர் புகழ் பாடி பாடி நன்றியோடு போற்றுவோம். அன்பு கொண்ட நெஞ்சமாகுவோம், அவர் அருளோடு நாம் வாழுவோம். அன்பு கொண்ட நெஞ்சமாகுவோம், அவர் அருளோடு நாம் வாழுவோம். இறைவா, நீர் எனக்கு செவி சாய்த்தீர், ஏனெனில் நான் கூப்பிட்டேன். உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்திரளும். ஆண்டவரே, கண்ணின் மணியென என்னை காத்தரலும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை பாதுகாத்தரலும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. கதிரவனை கண்டதும் காணாமல் போகும் பனித்துளி போல இறைவனை கண்டதும் நம் கவலைகள் தீரும் என்ற நம்பிக்கையோடு பொதுக்காலம் 29ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு இங்கு கூடியிருக்கும் அன்பு இறைமக்கள் உங்கள் அனைவரையும் பனங்குளம் கிராம இறைமக்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமே நம்பிக்கையுடன் கூடிய ஜெபத்தில் அமைந்துள்ளது. மோசே தன் கைத்தடியை உயர்த்தி ஜெபித்த போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர். அவர் தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். எனவே நம்பிக்கையில் தளர்ந்து விடாமல் நம் மனங்களை இறைவனிடம் உயர்த்துவோம் என இன்றைய முதல் வாசகமும் தூய ஆவியின் தூண்டுதலால் எழுதப்பட்ட விவிலியத்தை நமக்கு பரிசளித்தார் இறைவன். அது நம்மை கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது என இன்றைய 2ஆம் வாசகத்தில் சான்று பகிர்கிறார் புனித பவுலடியார். இறைவேண்டல் நாம் விரும்பும் அனைத்தையும் பெற்றுத்தர வல்லது. ஆனால் துன்ப வேளையில் சோர்ந்து போகாமல் இறை திருவுளத்தை ஏற்றுக்கொள்ள முற்படுகிறோமா? நமது ஜெபம் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவா அல்லது கடவுளின் மாட்சிக்காகவா? சற்றே சிந்திப்போம். கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னவரிடம் முழு நம்பிக்கையுடன் மனம் தளராமல் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியில் நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் என்ற ஊமையின் மூலம் நம்மை தியானிக்க அழைக்கிறார். நாம் வேண்டியதை தர ஆவலோடு காத்திருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு திருப்பலியில் தொடர்ந்து பயணிப்போம், அன்பில் நிலைத்திருப்போம். அழகான முன்னுரையை நாம் வாசிக்க கேட்டோம். பனங்குளம் இறைமக்கள் இந்த நாளிலே திருப்பலியை சிறப்பிக்கின்ற வேளையிலே கிராம நலனுக்காக நாம் சிறப்பாக ஒப்பு கொடுத்து தொடர்ந்து இறைவனுடைய பராமரிப்பில் இந்த கிராமம் வளரவும் உயரவும் வியாகுல அன்னையினுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் இந்த கிராமத்திற்கு தொடர்ந்து கிடைத்திட வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இவ்வழியிலே நாம் அன்றாடுவோம். ஜெபம் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய பேரழகும் பேராற்றலும் அதுதான். நம்மை அழகாக மாற்றுவதும் அழகான மனதை உருவாக்குவதும் அழகான வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுப்பதும் நம்முடைய இறைவேண்டலினுடைய அடிப்படையில் பொறுத்து தான் இருக்கிறது.
எனவே இறைவேண்டல் இல்லாத எந்த ஒரு மனிதனும் மனுஷியும் அவள் வாழும் இல்லம் கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் என்று சொல்லி காந்தியடிகளார் சொல்லுவார். எனவே ஜெபம் என்னால் நம்மை பாதுகாக்கும், நம்மை பராமரிக்கும், நம்மை வழிநடத்தும், நமக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்கும். இறை அருள், இறை ஆற்றல் அந்த ஜெபத்திலே ஆழமாக அதிகமாகவே இருக்கிறது. அதை கண்டுகொள்கின்ற பிள்ளைகள் பாக்கியவான்கள். எனவே தான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை நம்முடைய திருச்சபை கட்டாயப்படுத்தியது. கடன் திருப்பலி என்று சொல்லுகிறார். திருப்பலியிலே வந்து மன்றாடுவது, இறைவனுக்கு நன்றி செலுத்துவது, புதிய வாரத்தை ஒரு மன்றாட்டோடு ஆரம்பிப்பது, இவைகளை முன்னிறுத்தி தான் நம்முடைய கத்தோலிக்க திரு அவை இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கடன் திருப்பலியை நமக்கு வலியுறுத்துகிறது. எனவே இந்த நாளிலே இந்த கடன் திருப்பலியை சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள அன்பு மக்களாகிய உங்களையும் இந்த நாளிலே இணைப்பணியாளர் சார்பாக உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடும் பாசத்தோடும் உங்களை இந்த மகிமைக்க திருப்பலிக்கு வரவேற்கிறேன். எவ்வளவு புயல் அடித்தாலும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் நான் திருப்பலிக்கு வருவேன். சரிங்களா? வயல் நிறைய தண்ணி கிடந்தாலும், வயல் நிறைய கலைகள் இருந்தாலும் நான் திருப்பலிக்கு வந்து நான் பங்கேற்பேன் என்ற மனசு இருக்குது பார்த்தீங்களா? அது இறைவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவில் ஆழமாக இருக்கிறோம் என்பதுதான் அடையாளம். எனவே இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து இந்த மைமிக்க பலியிலே இறைவனோடு நாம் உரையாடல் செய்வோம். எந்தெந்த வீட்டிலே இல்லத்திலே குடும்ப தலைவர்கள் தங்களுடைய கரங்களை விரித்து மன்றாடுகிறார்களோ அந்த குடும்பம் நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு ஆண்டவர் கொண்டுட்டு போவார். எல்லா தடைகளையும் சவால்களையும் வெல்லக்கூடிய ஆற்றலை அந்த குடும்பத்திற்கு அந்த குடும்ப தலைவன் வழியாக கொடுப்பார். குடும்ப தலைவி அதே போல தன்னுடைய இல்லத்திலே ஜெபிக்கிற பொழுது குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். எனவே நாளில் இப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றை இணைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டி நாம் மன்றாடுவோம். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியறள உம்மை தாழ்மையுடன் வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தரணும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமைகள் அனைத்திலும் இருந்தும் காத்தல்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அனைவரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினை எழுசிய வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்திரள உம்மை தாழ்மையுடன் வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உன் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தல்வராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். பிதாவும் சுதனும் தூய ஆவியும்
எல்லாம் வல்ல இறைவன் நாம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்திற்கேற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்கு உரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவியாளர் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 8 முதல் 13 முடிய. அந்நாட்களில் அமலேக்கிய ரபிதிமில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர்.
மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு. நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே, மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரவேலர் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கு இரையாக்கி முறியடித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 121 பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்குதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே உமக்கு விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்குதவி. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்குதவி. அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்குதவி. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்குதவி. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்குதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்குதவி. இரண்டாம் வாசகம். கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று
நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 14 மற்றும் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 2. அன்புக்குரியவரே, நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உமக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழி நடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளன. அது கற்பிப்பதற்கு, கண்டிப்பதற்கு, சீராக்குவதற்கு, நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கு பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தும் செய்ய தகுதி பெறுகிறார். கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற இயேசு கிறிஸ்து முன்னிலையிலும் அவர் தோன்றப் போவதை முன்னிட்டு, அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், நான் என் எதிரியை தண்டிக்க எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லை என்றால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்கிலிடும் பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரோ? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா?
விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்பொழுது மண்ணுலகில் நம்பிக்கை காண்போரு என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர் அதிகமாக ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுகிற ஒரு மனிதர், ஜெபத்தில் தவறாமல் கலந்து கொண்டு ஆண்டவரோடு உரையாடுகின்ற ஒரு மனிதருக்கு திடீரென்று ஒரு மன வருத்தம். நீண்ட காலமாக நான் ஜெபிக்கின்றேன், ஆனால் என்னுடைய ஜெபம் மட்டும் கேட்கப்படவில்லை. ஒரு துறவியிடம் செல்கிறார். கடற்கரை அருகிலே அமைதியாக தனிமையாக தியானம் செய்து கொண்டிருக்கின்ற துறவி இருவரும் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். குருவே, நான் எவ்வளவு காலம்தான் ஜெபிப்பது, என்னுடைய ஜெபம் மட்டும் கேட்கப்படவில்லை. வழக்கமாக நம் இந்த வார்த்தையை அதிகமாக சொல்லுவோம், ஏன் ஜெபம் மட்டும் கடவுள் கேட்க மாட்டுறாரு. இந்த ஒரு வார்த்தையை எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் யார் ஜெபத்தை தான் கடவுள் கேட்குறாருன்னு தெரியல. அப்படிதானே? சொன்ன உடனே இந்த துறவி இவருக்கு எப்படியாவது ஒரு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக கடல் அருகில் இருக்கின்ற அந்த சூழ்நிலையை காட்டி முத்து எடுக்க செல்கின்ற அந்த மனிதரிடம் இவர் அழைத்து செல்கிறார். எதுவுமே பேசக்கூடாது, இவரே பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த முத்து எடுக்க செல்கின்ற அந்த மனிதர்கள் ஒரு முறை செல்கிறார்கள், முடியவில்லை. மீண்டும் வருகிறார்கள், மீண்டும் செல்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள், கிடைக்கவில்லை. மீண்டும் சென்று கிடைக்கும் வரை அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இதை அவரிடம் காட்டுகின்றார். இந்த மனிதர்கள் முத்து எடுப்பதற்காக எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம், எத்தனை முறை இவர்கள் முயற்சி செய்தார்கள், இவர்கள் எத்தனை முறை வெற்றி கண்டார்கள், தோல்வி அதிகமா வெற்றி அதிகமா என்று கேட்டவுடனே ஒரே ஒரு முறை மட்டும்தான் வெற்றி, பல முறை தோல்வி. ஆனால் இறுதியாக அவருடைய இலக்கு நிறைவேறியது, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய முத்து கிடைத்தவுடனே மகிழ்ச்சியோடு வந்தார்கள் என்று அந்த ஆன்மீகவாதி சொன்னவுடனே குரு தெளிவாக சொல்கிறார், நாமும் ஜெபிப்பதை விட்டுவிடக்கூடாது, தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும், கிடைக்கும் வரை ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும், விடாமுயற்சியோடு நாம் ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு அறிவுரை கூறி அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே வருகின்ற நற்செய்தி முதல் வார்த்தை, வழக்கமாக இயேசு ஒரு ஓமையை சொல்கின்றார் என்றால் ஓமையை சொல்லி முடித்த பின்புதான் அதற்கு என்ன, எதற்காக சொன்னேன் என்பதை அவர் இறுதியாக தான் வழக்கமாக பதிவு செய்வார். ஆனால் இன்றைய நாளிலே வருகிற இந்த நற்செய்தியானது தொடக்கத்திலே முதல் வார்த்தையிலே தலைப்பை அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றார். எப்படி ஜெபிக்க வேண்டும், விடாமுயற்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஓமையை சொன்னார் என்று முதலிலே அந்த தலைப்பை அவர் சொல்லிவிடுகின்றார். ஏழை கைம்பெண். முதல் வார்த்தை, இந்த ஏழை கைம்பெண் என்றால் சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்டவர், எந்த விதமான உதவியும் கிடைக்காத ஒரு மனிதர், தனிமையாக வாழ்கின்றவர், யாரும் இவரை கண்டு கொள்ளாமல் இவருடைய தேவையை தானாக பூர்த்தி செய்கின்ற ஒரு மனிதர், எவ்வளவோ கஷ்டங்கள் வேதனைகள் துயரங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு மனிதர், சமுதாயத்திலே வாழ அருகதை இல்லாத ஒரு மனிதராக தன்னையே பல முறை நினைத்து கொண்டு வாழ்க்கையிலே வாழ்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்கின்ற ஒரு மனிதர் தான் கைம்பெண். இந்த கைம்பெண் ஏறக்குறைய ஒரு 3 விதமான சவால்களை சந்திக்கின்றார். ஒன்று, அவர் ஒரு பெண். யூத சமுதாயத்திலே பெண்களுக்கு மதிப்பில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவதில்லை, பொது இடங்களில் பேசக்கூடாது, அவர்கள் பொது இடங்களிலே அதிகமாக மக்கள் ஆண்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதிக்கு வரக்கூடாது. இவ்வாறாக பலவிதமான இந்த சட்டதிட்டங்கள் இருக்கின்ற அந்த இடத்தில் இவர் ஒரு பெண் என்பதை அங்கே உணர்கின்றாள். இது அவருக்கு முதல் சவாலாக உள்ளது. இரண்டாவதாக, கணவனை இழந்தவர். அன்றையிலிருந்து இன்று வரை நாம் பார்க்கின்றோம்,
இன்று வரை ஒரு கணவனை இழந்தவர் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியங்களுக்கு நாம் செல்லும் பொழுது எதிரே வந்துவிட்டால் அதை பல நேரத்திலே நாம் அவர்களை குறை சொல்கின்ற ஒரு சமுதாயமாக மாறி இருக்கின்றோம். அதுவே தான் இயேசு வாழ்ந்த காலத்திலும் அவர் குறிப்பிடுகின்றார். கைம்பெண், கணவனை இழந்தவர், இவர் எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் சந்திக்கின்றவர், இவருடைய பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கின்றவர் என்பதற்காக இரண்டாவது சவாலாக இவர் ஒரு கைம்பெண் என்று இவரை குறிப்பிட்டு காட்டுகின்றார். மூன்றாவது இந்த கைம்பெண் சந்தித்த சவால், இவர் ஒரு ஏழை, எதற்கும் வாழ்வதற்கு பொருள் இல்லாத ஒரு மனிதராக அவர் கஷ்டப்படுகின்ற அவர் நிலையை காட்டுகின்றார். கைம்பெண் என்றால் கஷ்டப்படுகின்ற ஒரு நிலை. அதுதான் இயேசு மிக அழகாக சொல்கின்றார். அங்கே ஏழை கைம்பெண்ணுடைய காணிக்கையை அவர் அங்கே உயர்த்தி காட்டுவார். ஏனென்றால் இந்த ஏழை கைம்பெண்ணானவள் தன்னிடம் இருப்பதையெல்லாம் கொடுத்து விட்டாள். ஏனென்றால் அதிகமாக பொருள் வைத்திருக்க வாய்ப்பில்லாத ஒரு மனிதர்கள் கைம்பெண், எதற்கும் வழி இல்லாதவர்கள். இருக்கின்ற அந்த கொஞ்சம் பைசாவையும் பணத்தையும் அவர் அங்கே கொடுத்து விடுகின்றார். அதை தான் இயேசு பார்த்து மிக அழகாக சொல்கின்றார். இவருடைய கைம்பெண்ணுடைய விசுவாசத்தில் தான் அதிகமாக இருந்தது, பணத்தில் அல்ல. கடவுள் மீது கொண்ட அந்த விசுவாசத்தில் தான் தன்னுடைய வாழ்க்கையை இவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். கடவுள் நம்பிக்கை தான் இவரை வாழ வைத்தது. குறைவில் அல்ல, மாறாக மன நிறைவோடு இவர் அங்கே காணிக்கையாக கொடுக்கின்ற ஒரு மனிதராகவும் இருக்கின்றார். குறைவாக இருந்தாலும் அதை நிறைவாக கடவுளுக்கும் பிறருக்கும் கொடுக்கின்ற ஒரு பெண்ணாக இருந்தவள் தான் இந்த ஒரு கைம்பெண். மூன்றாவதாக, யாரிடமும் தன்னை வெளிப்படுத்த விரும்பாத இந்த ஒரு கைம்பெண் ஆண்டவர் இயேசுவால் அந்த காணிக்கை பெட்டியின் பொழுது இயேசு கூர்ந்து கவனித்த பின்பு இவளை முன்னிலைப்படுத்தி ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மனிதராக வாழ அங்கே இவரை வெளிப்படுத்துகின்றார். இந்த உலகத்திலே நல்ல மனிதர்கள், எடுத்துக்காட்டான மனிதர்கள், இந்த உலகத்திலே நல்ல மனிதர்கள் இருப்பதினால் எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது. எல்லாருமே நல்லவங்க தான். மற்றவங்கள தொல்லை செய்யாதவரை, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதவரை, பிரச்சனை இல்லாதவரை எல்லாருமே நல்லவர்கள். ஆனால் நல்லவர்கள் இருப்பதினால் இந்த உலகிற்கு ஒரு பயனும் அல்ல. இதையும் கடந்து ஒரு மனிதர் எடுத்துக்காட்டான ஒரு மனிதராக இருக்க வேண்டும். எல்லாமே நல்லவர்கள் தான். ரோட்டில் போகிற ஆடு மாடுலேருந்து மனிதர்கள் வரை எல்லாருமே நல்லவர்கள், யாருக்கும் தீங்கு செய்யாதவரை. ஆனால் அவர்களால் ஒரு பயனும் அல்ல, மாறாக எடுத்துக்காட்டான ஒரு மனிதராக வாழ வேண்டும். இவரை போன்று, இவளை போன்று, அவர்கள் செய்கின்ற பணியை போன்று, அந்த உதவியை போன்று நாமும் செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதரை எடுத்துக்காட்டாக முன்னிலைப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது, பிறருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. எனவேதான் இங்கே இந்த மறைவாக தான் வெளிப்படுத்த முடியாத அந்த ஒரு நிகழ்வை ஆண்டவர் இயேசு இவளை ஒரு எடுத்துக்காட்டாக மக்களுக்கு அங்கே விளக்குகின்றார். இருப்பதில் எல்லாவற்றையும் இவர் கொடுத்து விட்டார், இவர் தனக்கென்று வைத்திருந்தவர் எல்லாம் கொடுத்து விட்டார் என்று இவர் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பெண்மணியாக மாறுகின்றார். பிரியமானவர்களே, இந்த ஏழை கைம்பெண் இவ்வளவு சூழ்நிலைகளிலும் அங்கே நடுவரை சந்திக்கின்றார். எதற்காக இவர் சந்தித்திருக்கலாம்? ஒருவேளை குடும்ப பிரச்சனைகள், தனக்கு வர வேண்டிய சொத்து அல்லது பொருள் ஒருவேளை வராமல் இருக்கலாம். தன்னுடைய கணவருடைய உடன்பிறப்புகள் அதை இவருக்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாம், தடுத்து இருக்கலாம். அதனால் இவர் அந்த நடுவரை சந்திக்கின்றார். அந்த நடுவரை பற்றி இயேசு சொல்லும் பொழுது மக்களுக்கும் அஞ்சுவதில்லை, கடவுளுக்கும். அப்போ அவர் எந்த அளவுக்கு நல்ல மனுஷனாக இருந்திருப்பார், அதுதானே சொல்லவே தேவையில்லை. கடவுளுக்கும் மஞ்சாதவர், மனிதரையும் மதிக்காதவர் வாழாமே இருந்திருக்கலாம் சமுதாயத்தில். அப்படி எதுக்கு? யாருக்கா ஒருவருக்காவது அவர் பயந்திருக்க வேண்டும் அல்லது பணி செய்திருக்க வேண்டும். இரண்டுமே இல்லாத அந்த ஒரு சூழ்நிலையை இந்த ஒரு ஏன் இயேசு காட்டுகின்றார் என்றால், எந்த அளவுக்கு சமுதாயத்தில் ஒரு மோசமான ஒரு மனிதர் தன்னை நாடி தேடி ஓடி வருகிற அந்த பெண்மணிக்கு, விடாமுயற்சியோடு வருகின்ற அந்த பெண்மணிக்கு இதை தான் இயேசு மிக அழகாக சொல்கின்றார். நண்பன் என்றும் பாராமல் தொல்லையின் பொருட்டாவது என்ன செய்வார்? அந்த இரவுல எழுந்து உங்களுடைய தேவையை கொடுப்பார். அதங்க அழகா இயேசு பாருங்க. அந்த ஒரு சமுதாயத்திலே ஒரு மதிக்காத ஒரு மனிதர் எந்த அளவுக்கு ஒருத்தர் இருந்திருப்பாரு, அந்த ஒரு மனிதருக்கே என்ன செய்யுது? ஐயோ, தொல்லையின் பொருட்டாவது இந்த பெண்ணுக்கு நாம் நீதி வழங்க வேண்டும் என்று வருகிறாரே. அந்த ஒரு தொல்லையின் பொருட்டாவது சமுதாயத்திலே ஒரு மோசமான ஒரு மனிதருக்கு இருக்கின்ற மனநிலையை விட கடவுளுக்கு இருக்கின்ற மனநிலை
பெரியது. கடவுள் மாறாதவர், அன்பு மயமானவர், அன்பே கடவுள் என்று நாம் சொல்கின்றோம். அதை தான் இங்கே மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே மிக அழகான அந்த வார்த்தை, தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை வழங்க அறிந்திருக்கின்றீர்கள். அதைவிட மேலானவர் யார்? நம்முடைய விண்ணக தந்தை. ஒரு சொல்லால் உலகை படைத்தவர், எந்த நேரத்தில் எப்படி வேண்டும் எது வேண்டும் என்று அறிந்து தெரிந்து பொறுமையாக நமக்கு கொடுக்க வேண்டிய அனைத்தையும் தருகின்ற அவர் உங்களை கைவிட மாட்டார் என்பதுதான் இன்றைய நாளிலே ஆண்டவர் தருகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த சமுதாயத்திலே இவ்வளோ ஒரு மோசமான ஒரு மனிதர் தொல்லையின் பொருட்டு அங்கே நீதி வழங்குகின்றார் என்றால் நான் எவ்வளவு தூயவர், மேலிருந்து உங்களுக்கு அருளுகின்றேன். என்னை நாடி தேடி நம்பிக்கையோடு ஓடி வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கட்டாயம் கொடுப்பார். ஒருவேளை தாமதிக்கலாம், ஆனால் தாமதம் என்பது கடவுள் தரமாட்டார் அல்லது கிடைக்காது என்று நினைத்து விடக்கூடாது. கடவுள் தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக நமக்கு கொடுப்பார் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நம்மளை சிந்திக்க அழைக்கின்றது. நாமும் விடாமுயற்சியோடு ஆண்டவரை நாட வேண்டும், தேட வேண்டும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் கிடைக்கும் வரை நாம் என்ன செய்ய வேண்டும்? தொல்லை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைங்களுக்கு வீட்டில் கேட்ட உடனே ஒரு பொருளை நம்ம வாங்கி கொடுத்துட்றோமா? இல்லை, அம்மாட்ட கேட்டு பார்க்கும், அப்பா அம்மா மாறி 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 போயிட்டே இருக்கோம். கடைசியாக தொல்லைன்னு பொருட்டு ஐயோ உன் தொல்லை தாங்க முடியல, போயிட்டு வா சொல்லிட்டு அந்த ஒரு பொருளை நாம் வாங்கி கொடுக்கின்றோம். ஒரு அன்பால் நம்ம கொடுக்கலனாலும் மனப்பூர்வமாக மன நிறைவோடு நாம் கொடுக்கவில்லை என்றாலும் நாம் எதற்காக கொடுக்கின்றோம்? தொல்லையின் பொருட்டாவது ஒரு பொருளை நாம் வாங்கி கொடுத்து அனுப்பி விடுகின்றோம். எனவே நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை தொல்லை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கிடைக்கும் வரை நாம் தொல்லை கொடுத்து கொண்டே இருப்போம். கட்டாயம் நம் தேவைகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் ஒரு நாளும் வீணாகாமல் போகாது. ஒருவேளை தாமதிக்கலாம், ஆனால் கடவுள் தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக நமக்கு கொடுப்பார். எனவே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய அருளும் ஆற்றலும் நம்மை வழி நடத்தவும், அவருடைய அன்பும் அமைதி நம்முடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்பி நாம் நலமோடு வாழ துணை புரிய மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணே மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்வர் என்று சொல்லி அழகாக அந்த உண்மையினை, தன் அன்பினை என்னாலும் வெளிப்படுத்துகின்ற
இறைவனிடத்தில் வாஞ்சையோடு நம்முடைய வேண்டுகள் தேவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் சமர்ப்பித்து பிரியனாகி அன்னை வழியாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். பேராற்றலும் இரக்கமும் கொண்டவரே எம் இறைவா, உமது அருள் ஆற்றலால் எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார் அனைவரும் நம்பிக்கையோடு தங்களை நாடி வரும் மக்களை சந்தித்து உம் ஆற்றல் நிறைந்த வார்த்தைகளால் உம் மக்களை தேற்றுபவர்களாக அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை ஆட்சி செய்பவரே இறைவா, பல்வேறு வாக்குறுதிகளையும் உறுதிமொழிகளையும் தந்து எம்மை ஆளும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ள ஆட்சியாளர்கள் தங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றவும், மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவி கொடுப்பவர்களாகவும், மக்களின் முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்தவும் நம் மனம் கொண்டவர்களாகவும் விளங்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் பாதையில் எம்மை வழிநடத்தும் இறைவா, எம் பங்கை சார்ந்த எல்லா குடும்பங்களையும் உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் உறவின் மேன்மையை உணர்ந்தவர்களாய் விட்டு கொடுத்து அன்பு, அமைதி, சமாதானம், பொறுமை ஆகிய நற்பண்புகளால் நிறைந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்தவரே எம் இறைவா, எம் சமூகத்தில் ஆதரவின்றி தவிக்கும் அனைவருக்காக மன்றாடுகின்றோம். உறவுகளை இழந்து துன்பப்படும் அவர்களது வாழ்வில் பொருளாதார தேவைகள் தீரவும், சமூக பாதுகாப்புடன் அன்பும் பராமரிப்பும் கிடைத்திடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடனிருந்து எம்மை தேற்றுபவரான எம் இறைவா, இன்றைய வாழ்க்கை சூழலில் எல்லாம் வணிகமயமான பார்வையில் தவறாக வழிகாட்டும் தீயவர்களின் வலையில் சிக்காமல் நம் தேவைகளை தீர்ப்பவர் நீர் ஒருவரே என்பதை நன்கு உணர்ந்தவர்களாய் என்றும் உம் வார்த்தைகளுக்கு அடிப்பணியும் மக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட வேண்டல்களை காணிக்க பாடல் வழியாக தொடர்ந்து இந்த பலிபீடத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். அமர்வோம். வந்தேனுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேனெந்தன் உள்ளம் தலைவா. வந்தேனுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேனெந்தன் உள்ளம் தலைவா. ஆண்டவரே, நிலத்தின் விளைவும் மண்டலத்தின் பயமாக நமக்கு கொடுக்கிறோம். வாழ்வழிக்கக்கூடிய அப்பமாக மாற்றியருளும். இறைவன் என்று வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைமாமை போற்றுங்கள். அது புகழ்ந்து நாங்கள் ரசத்தை பெற்றுக்கொள்ளும் திராட்சைக்குனி மண்ணொழுத்த அந்த ரசத்தை நமக்கு ஒப்பு கிடைக்கிறோம். வாழ்வழிக்கக்கூடிய ஆன்ம பானமாக மாற்றியருளும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனத்தோடு கொண்டதாக மாற்றியருளும். சகோதர சகோதரர்களே, பிரியனாகி அன்பு மக்களே, நாம் இணைந்து ஒப்பு கொடுக்கிற உங்களிடமான பலியானது எல்லாமல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனம் வந்து அழைக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம் பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும், உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே இறைவா, நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆட்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர், இந்த புதிய வாரத்தை எனக்கு நீ கொடையாக கொடுத்திருக்கிறாயே, நன்றி என்று சொல்லுங்க. மனதார சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்கள், மனதார சொல்லுங்கள். புதிய நாளை, இந்த புதிய வாரத்தை தந்தையே, இறைவனை அன்பு செய்கிறவரே, எனக்கு நீ கொடையாக கொடுத்திருக்கிறாயே, நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரம் முழுவதும் நான் செய்கின்ற அனைத்து செயல்களை இந்த பலிப்பீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய உழவு தொழில், விவசாய தொழில், என்னுடைய நிலத்திலே நான் உழைக்கிற உழைப்பு, படிக்கிற படிப்புகள், போட்டி தேர்வுகள், எதை நோக்கி நாம் எந்த இலக்கை நோக்கி நம்முடைய பிள்ளைகள் பயணித்து அதை அடைய வேண்டும் என்று இயங்குகிறார்களோ அந்த இலக்குகள், திருமண வரன், எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் உன்னை பார்த்து கொள்வார். நீ அவற்றை கேளு கேளு கேளு. தொடர்ந்து நீ மன்றாடுவது தான். உனக்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கையை தான் ஆண்டவர் பார்க்கிறார். உனக்குள் இருக்கக்கூடிய அந்த அன்பு உணர்வைத்தான் பார்க்கிறார். உனக்குள் இருக்கக்கூடிய அந்த தாழ்ச்சி உணர்வைத்தான் அவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய தயவு பெற்ற பிள்ளைகளாக என்னாலும் வாழ்ந்து ஆண்டவரிடமிருந்து நான் விண்ணப்பம் செய்தேன். ஆண்டவரிடத்தில் நான் விண்ணப்பம் செய்தேன். ஆண்டவரின் கூக்குரலை கேட்டார். எல்லா நாவும் அறிக்கையிடணும், எல்லா நாவும் அறிக்கையிடணும். அதான் கிறிஸ்தவ வாழ்வு. கிறிஸ்தவன் என்னாலும் இயேசுவை சுமப்பவன், இறைவனை சுமப்பவன், இறைவனை சுமப்பவள். இறைவன் அவரோடு இருக்கிறார்.
அவர்கள் இறைவனோடு இணைந்திருக்கிறார்கள். உனக்கு எந்த ஒரு குறையுமே இராது மகளே, மகனே. ஆண்டவிடத்தில் நீ கேளு, அவர் விருப்பத்தை நிறைவேற்று, அவருடைய மறைபொருளை கண்டுவள், அவருடைய திட்டத்தை நிறைவேற்று. நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாய் மாட்சிமையாய் மாறுவாய். ஒப்புக்கொடுங்கள், மன்றாடுங்கள். எதை குறித்து உங்களுடைய மனசு குறைபட்டு கிடக்கிறதோ இந்த பலிப்பிடத்தில் அர்ப்பணியுங்கள். எதை குறித்து உங்களுடைய உடல்நலம் இல்லாமல் இருக்கிறீர்களோ அவைகளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் மாற்றுவார். பெரியனாகி அன்னை இந்த தளத்திலே தன் கரங்களை விரித்து உனக்காகவும் எனக்காகவும் மன்றாடி கொண்டே இருக்கிறார். அழகான ஆஸ்வமிக்க பிரியனாகி அன்னையை நாம் பெற்றிருக்கிறோம். ஒப்பு கொடுப்போம். உனக்கு எந்த ஒரு குறையுமே வராது. நீ விளைச்சலை காண்பாய், நல்ல பிள்ளைகள் பேற்றை காண்பாய். நீ மாட்சிமையில் பங்கு பெற இறைவன் இயங்குகிறார். ஆனால் கேட்கணும், மன்றாடணும், கரங்களை விரித்து தொடர்ந்து ஜெபிக்கணும். இறைவனுடைய விருப்பம் என்றால் உனக்கு கொடுப்பார். அதைவிட பெரியவற்றை உனக்கு கொடுப்பார். நீ கேட்பதை விட பெரியவற்றை உனக்கு கொடுப்பார். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை உம்மால் கூடும் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்கள் இணைந்து சேர்ந்த எல்லோரும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி அமேன் அமேன் அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. வான்மலைகள் அனைத்தும் உம்மை புகழ்ந்து இந்த பூமியை நனைத்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே நெஞ்சார்ந்த விதத்திலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம்.
இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளுமே மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை என்று உமக்கு காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தீர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னையும் கடவுளின் தாயுமான புனித பெரிய நாயகி, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் மண்ணின் மறைசாட்சி புனித அருளானந்தர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதி அடைவோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் இன்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உடைய திரு அவையை சிறப்பாக மடியாராக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக.
நீர் விரும்பியபடியும் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்கள் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். இறைமகன் இயேசு என்னாலும் நம்மை ஆஸ்வதிக்கும் இறைவன், நம்மை வழிநடத்தக்கூடிய இறைவன். எல்லா கஷ்டங்களிலும் கடந்து வர வேண்டும் என்பதுதான் ஆண்டுடைய திட்டம். கஷ்டங்கள் வரும், ஆனால் கிறிஸ்தவனால் எளிதில் கடந்து போக முடியும். கிறிஸ்தவனால் எளிதில் கடந்து போக முடியும். ஜெப வல்லமை, இறை அருள், இறைவனுடைய வல்லமை, ஆற்றல் எல்லாம் அளவற்ற விதமாய் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் பொழியப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் பவுலடியார்கிட்ட நான் தருமருள் உனக்கு போதுமையா அப்படின்னு சொல்வார். தெரியும் பார்த்தீங்களா? அதை வைத்து கொண்டு வெற்றி பெற முடியும். அன்பு மக்களே, கிறிஸ்தவனுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டது கடவுளுடைய அருள். அதை வைத்து ஜெபம் செய்ய, மனதை ஒருமுகப்படுத்த, எதை குறித்தும் கலங்காதீங்க, நிறைவன் பார்த்து கொள்வார் என்ற ஆழமான அந்த உணர்வு என்னாலும் அதான் ஜெப உணர்வு. அது வெற்றி அடைய செய்யும், உயர்ந்த நிலை கொண்டுட்டு போகும். எல்லா கஷ்டங்களும் கடந்து வருவதற்கு இறைவன் பக்கபலமாக, அன்னை தாய்மரியால் பெரிய அன்னை நமக்கு பக்கபலமாக இருப்பார்கள். எனவே அந்த பேற்றை பெற்ற நாம் ஒவ்வொருவரும் அதை அனுபவிக்கக்கூடிய சக்திகளாக மாறணும்னு சொல்லி வேண்டி ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தினை நம் கரங்களை விரித்து அனைவரும் இணைந்து நம்முடைய நாவினால் பாடி வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும், நோய்கள், கவலைகள், கஷ்டங்கள், தீய சக்தியுடைய ஆதிக்கங்கள், தீய மனோபாவங்கள் எல்லாவற்றிலும் எங்களை விடுவித்து உமது பேரருளை தந்து அன்பிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் வெற்றியிலும் நாங்கள் சிறப்புடன் வாழ உமது ஆசியை இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கடன் திருப்பலின் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் குடும்பத்திற்கும், எங்கள் சமூகத்திற்கும், பங்கு தளத்திற்கும் தந்து ஆஸ்வதிப்பிறாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருடைய அமைதி, அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய உடனிருப்பு உங்களோடு என்றும் எப்பொழுதும் என்னாலும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் தண்டனைக்குள்ளாக்கும் பரிவரக்கத்தால் என் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பு அளிக்கும் மறுமருந்தாய் புரியும். இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண் உலகில் அவர் மன்றாடினார், தனித்து ஜெபித்தார், ஒப்பு கொடுத்தார். தன் வாழ்வில் எல்லாவற்றையும் கடந்து வரக்கூடிய ஆற்றல்மிக்க இந்த நற்கருணை ஏற்படுத்தி கொடையாக கொடுத்து, ஜெபி நீ உயர்வாய், மன்றாடு நீ கடந்து வருவாய், எல்லாவற்றிலும் வெற்றியை காண்பாய் என்று சொல்லி இந்த நாளிலே இந்த திருப்பலி வழியாக நமக்கு வலியுறுத்தி நம்மை தேடி வந்து நம்மை தேற்றவும் வழிநடத்தவும் வருகிறார். இந்த ஆண்டுடைய விருந்திற்கு இந்த நாளில் அழைக்கப்பட்ட நம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆன்மா நலமட கிறிஸ்துவின் உடலும் இரத்தமினை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமேன். இதய நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா. இதய நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா. கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னேன். கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன். வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன், வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். அனைவரும் முழந்தாளிடவும். கிறிஸ்துவின் ஆன்மாவே
என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமீன். யூபிலி கொண்டாட்டத்திற்கான இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரியச் செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்பில் நம்பிக்கை கொள்வோரையும் ஆண்டவர் கண்ணோக்குகிறார். அதனால் அவர்கள் ஆன்மாவை சாவினின்று காக்கின்றார், பஞ்சத்திலும் அவர்களுக்கு உணவளிக்கின்றார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தாய்மரியாளுடைய இரக்கத்தை வேண்டி அனைவரும் கரங்களை விரித்து மிகவும் இரக்கமுள்ளதாய் ஜெபத்தை சொல்லி மன்றாடுவோம். மிகவும் இரக்கமுள்ள எம் தாயே, இதோ மடைக்கலமாக ஓடி வந்தோம். உம்முடைய வார சகாயங்களிலிருந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாயிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்லிக்கொள்ள கேள்விப்பட்டது நினைத்திரலாம். கண்ணீருடைய ஆக்கினியான கன்னிகையே, தயவுள்ள எம் தாயே, இப்பேற்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அன்றி வரைகிறோம். பெருமூச்சொரித எழுது பாவியா இருக்கிற நாங்கள் உம்முடைய தயாபத்து காத்து கொண்டு உன் சமூகத்திலே நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாம் தயவரியாய் கேட்டு கிருபை பிறந்தருளும் தாயே. ஆமென். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காகவும் திருக்குமாரனத்தில் மன்றாடும் தாயே. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜபத்தின் மாண்பை கண்டுணர்ந்து அதில் இருக்கக்கூடிய மறைவுகளை கண்டுணர்ந்து வாழ்வாக்கிட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அமர்வோம். 19/10/2025 ஞாயிறு அறிவிப்பு. இன்று பொதுக்காலம் 29ஆம் ஞாயிறு காலை 11 மணிக்கு கொடுங்காவையில் புனித வனத்து சின்னப்பர் திருத்தலத்தில் ஞாயிறு திருப்பலி நடைபெறும்.
21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை கிளியூர் செபஸ்தியார் கோவில். 22ஆம் தேதி புதன்கிழமை மாலை கொடுங்காவயல். 23ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை இருமதி. வாசிக்கப்பட்ட இந்த கிராமங்களில் திருப்பலி முடிந்து விவிலிய போட்டிகளும் நடைபெறும். மறைபரப்பு ஞாயிறு கவர்களை வாங்காத பொறுப்பாளர்கள் இணை பணியாளரிடம் வாங்கி செல்லவும். கிராமங்களில் பணியாளர்கள் திருப்பலிக்கு வருகின்ற பொழுது திருப்பலியில் மறைபரப்பு கவர்களை கொடுக்கவும். புதன் வெள்ளி காலையில் வழக்கம்போல் பங்குத்தளத்தில் திருப்பலி நடைபெறும். சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித பெரிய நாயகி அன்னையின் நவநாள் திருப்பலி நடைபெறும். உறுதி பூசுதல் பெற இருக்கின்ற பிள்ளைகள் தங்களது பெயர், பெற்றோர் பெயர், மொபைல் நம்பர், ஊர் இவைகளை இணை பணியாளரிடம் விரைவாக கொடுக்கவும். இதற்கான முன் தயாரிப்பு வகுப்புகள் நவம்பர் மாதத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 2ஆம் திருப்பலி முடிந்தவுடன் நடைபெறும். உறுதி பூசுதல் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி நடைபெறும். நவம்பர் 2ஆம் தேதி கல்லறை திருவிழா. அன்றைய தினம் திருப்பலி தேவைப்படும் கிராமங்கள் கிராம பொறுப்பாளர்கள் விரைவாக பங்கு பணியாளர்களிடம் தெரியப்படுத்தவும். வருகின்ற வாரம் நடைபெறும் விவிலிய போட்டிகள். விவிலிய வினாடி வினா போட்டி. திரு விவிலியத்தின் முதல் 5 நூல்கள். இன்றைய திருப்பலியை சிறப்பித்த பனங்குளம் கிராம இறை மக்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். வருகின்ற வாரம் திருப்பலியை சிறப்பிப்போர்: முதல் திருப்பலி ஜோவில்லா அருள் சகோதரிகள், 2ஆம் திருப்பலி மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள். இன்று மியூசிக் கிளாஸ் நடைபெறும். நேற்றைய தினம் அன்னையோடு ஒரு நாள் தொடர் ஜெபமாலையில் பங்கெடுத்த அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றிகள். மறைக்கல்வி வகுப்பு நடைபெறும். கடந்த வார ஞாயிறு காணிக்கை ரூபாய் 4452. அன்பிக்கினியவர்களே, இயேசு நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். சிறப்பான விதத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு நாள் அன்னையோடு என்ற திட்டத்தில் நாம் தொடர் ஜெபமாலை ஒப்பு கொடுத்து காலையில் 5:45 மணிக்கு ஆரம்பித்து மாலை 7:30 மணிக்கு நிறைவு பெற்றது. சிறப்பான விதத்தில் ஒவ்வொரு மணித்துளியும் ஆஸ்வாதமாக இருந்தது. ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் பங்கேற்றது அதைவிட சிறப்பாக இருந்தது. மேலும் அருள் சகோதரிகள் கருத்துக்கள் வழங்கி சிந்தனைகள் வழங்கி சிறப்பித்து அதைவிட சிறப்பாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலே நம்முடைய இணைப்பணியாளர் தாய் மரியாளுடைய அந்த விசுவாச கோட்பாடுகள் என்ன என்பதை தெளிவுபடுத்தியது சிறப்பாக இருந்தது. எனவே அனைத்து நிகழ்வுகளும் குறிப்பாக ஒவ்வொரு கிராமங்களும் பங்கேற்றது எந்த ஒரு தொய்வும் இல்லாமல், எந்த ஒரு இடைவெளி இல்லாமல், ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட்டு மைக்குக்கு விடாமல் சிறப்பாக பங்கெடுத்தது. இன்னும் கொஞ்சம் கூட்டம் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரிங்களா? இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போக போக நம்ம வலிமையாக்கலாம். அதனால் பங்கேற்ற நல்ல நேற்றைய தினம் முழுமையாகவே இந்த ஆலயம் ஜபத்தினால் அலங்கரிக்கப்பட்டது. சூப்பராக. அதனால் பங்கேற்க இயலாத, பங்கேற்க விரும்பியும் இயலாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்காகவும் எல்லா கிராம பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் சகோதரர்களுக்கும் இணைப்பணியாளருக்கும் ஜோரா நாம் கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குவோம். அன்பிக்கினியவர்களே, சிறப்பான விதத்தில் விவிலிய போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விவிலியம் முழுமையான அந்த கொஸ்டின்ஸ் இருக்கிறது. இன்னும் யார் வேணுமோ உடனே இந்த வாரத்துக்கு இன்னைக்குள்ளே வாங்கிறோம். சரிங்களா? விவிலியம் முழுக்க உள்ள கொஸ்டின்ஸ் அது பார்த்தீங்கன்னாலே சரச்சர கண்ணை மூடிட்டு அப்படியே எழுதிடலாம். ஈஸியாக தான் இருக்கும். ஒரு குடும்பத்திற்கு ஒரு கொஸ்டின் வாங்கினா போதும். வாங்கிட்டு குடும்பத்துலேருந்து சார்பாக எழுதுங்க. கடைசியாக எழுதி கொடுத்த பின்னாடி உங்களுக்கு எழுதி கொடுத்தவங்களுக்கு மறுபடிக்கும் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கொடுக்கப்படும். அதை நீங்கள் மறுபடியும் பைபிளை பார்த்து திறந்து எழுதி வைக்கணும். சரிங்களா? ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா ஏற்கனவே கண்டுபிடிச்சி எழுதினவங்களை பார்த்து காப்பி அடித்து கொடுத்துடக்கூடாது. அதுக்காண்டி. சரிங்களா? அதனால் மறுபடிக்கும் நீங்கள் அந்த கொஸ்டின் அதுலேருந்து ஒரு 10-20 கேள்வி கொடுக்கப்படும். அதை பார்த்து மறுபடியும் நீங்கள் பைபிளை புரட்டி நீங்கள் என்ன செஞ்சிடலாம், எழுதி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் புரட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இன்னொரு போட்டி இன்றையிலிருந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா விவிலியத்தை தொடக்க நூலிலிருந்து நீங்கள் வாசிங்க.
வாசியுங்கள். யாரெல்லாம் இந்த தவக்காலத்துக்குள்ளே பிப்ரவரி மாதத்திற்குள்ளே நீங்கள் இந்த திருவிவிலியத்தை முழுக்க வாசித்தீர்களோ அவர்களை இலவசமாக திருப்பயணத்துக்கு கூட்டிகிட்டு போகப்படும். சரிங்களா? இலவசமாக, எந்த ஒரு கட்டணம் இல்லை உங்களுக்கு. இலவசமாக என்னது திருப்பயணமாக விவிலியம் நாங்கள் வாசித்து நிறையா மறைபொருளை கண்டுணர்ந்தோம் என்று சொல்லி அன்றியோடு என்ன செய்யலாம்? திருப்பயணத்தை மேற்கொள்ளலாம். அதனால் சிறப்பாக விவிலியத்தை ஏற்கனவே வாசித்திருப்பீங்க. மறுபடியும் நீங்கள் வாசித்து விவிலியத்தில் நல்லா அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு பிடித்த இறை வார்த்தைகளை தனிப்பட்ட முறையில் நோட்டு புத்தகத்தில் கூட எழுதி வைக்கலாம். சரிங்களா? இப்படி எழுதி கூட நீங்கள் சிறப்பு செய்யலாம். எனவே இறைவார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள், அது நிறையா உதவியாக இருக்கும். என்று சொன்னால் அன்றைக்கி 2ஆம் வாசத்தில் ஒரு அழகான வார்த்தை மறை 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 மறைநூலில் மறைபொருள் நிரம்பி இருக்குன்னு இருக்கும். ஒரு வார்த்தை சரியாக சொல்லலை, அதை நீ கண்டுபிடிச்சி பாருங்கள். மறைநூலில் மறைபொருள் அதிகமாக இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு அதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். சரிங்களா? பாருங்கள். இன்னைக்கு 2ஆம் வாசத்தில் இறை ஞானம் எடுத்து கரெக்டாக வாசிங்கம்மா, அப்படி இருக்கும். சரிங்களா? அதனால் இறை வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்னா படிங்க. நிறைய மறைபொருள் இருக்கும், நிறையா ஆசீர்வாதங்கள் நிறையா இருக்கிறது. சரிங்களா? அதனால தான் சிறப்பு. எனவே நாளிலே வாழ்த்துக்கிறேன். அது கீபோர்டு கிளாஸுக்கு யாரெல்லாம் பிள்ளைகள் பெயர் கொடுத்தீங்கன்னா உறுதி செய்யுங்கள். சரிங்களா? உறுதி என்ன படிங்க? உன்னை மீட்புக்கு விடுதலைக்கு வழிவகுக்கும் இறை ஞானத்தை எது எதை கொடுக்குமா? மறை நூல். மறை நூல் தானே? அப்படி தானே இருக்குது? ஆமாம். சரிங்களா? மீட்புக்கு விடுதலைக்கு வழிவகுக்கும் இந்த விவிலியம் இறைவார்த்தை, அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதனால் எதில் நீ கற்றுக்கொண்டால் அது உறுதியாருன்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? அதனால் சிறப்பு வாழ்த்துக்கள். அதே போல் கீபோர்டு கிளாஸ் யாரெல்லாம் என்னது பிள்ளைகள் பெரியவங்களும் என்னது பெரியவங்க திருமணம் வைத்தவர்களோட பழகி கொள்ளலாம். சரிங்களா? விரும்புகிறவர்கள் நல்லா பாடக்கூடியவங்க இருப்பேன்னு சொன்னால் ஈஸியாக கீபோர்டு கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் ஒரு கீபோர்டு நீங்கள் என்ன சிம்பிளாக ஒன்று வாங்கி வைத்து கொள்ளவேன், அப்போ தான் நீங்கள் பயிற்சி எடுக்க முடியும். அதனால் தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம். கடவுள் நிறைய ஆஸ்வதிப்பார். அன்புக்கினியவர்களே, இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த குயிஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அப்படி தானே? அதாவது தொடக்க 500 உள்ள போட்டிகள் இருக்குது. 3 பேருக்கு மிகாமல் 3 பேர் குறையாமல் இருக்கலாம். 3 பேர் இருக்கணும், ஒரு டீம் இருக்கணும். என்ன செய்யணும்னா நீங்கள் உங்கள் பெயர்களை, உங்கள் டீம் தலைவர் பெயர்களை நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடணும்? என்னை பண்ணி அடுத்து இன்றைக்குள்ளே நீங்கள் இந்த புதன்கிழமைக்குள் நீங்கள் பதிவு செய்து கொள்ளணும். அப்போ தான் கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே குயிஸ் ப்ரோக்ராம் எப்படி நடத்தும்னு தெரியும். அதே மாதிரி நம்ம நடத்துவோம். நல்ல சிறப்பாக இருக்கும். பங்கெடுங்க. சரிங்களா? பங்கெடுங்கள். விவிலியத்தை வாசிங்க. நல்லா 5 நூல்கள் அழகாக இருக்கிறது. சிறப்பு. அதனால் சிறப்பாக கொண்டுட்டு போகலாம். நம்ம முத்தாய்ப்பாக கிறிஸ்து அரசர் விழாவின் பொழுது தான் எல்லா பைபிள் அந்த பரிசு வெற்றி பெற்றோர் பரிசு எல்லாம் கொண்டாடப்படும். அடுத்த மாதத்தில் நம்ம அந்த மிஷன் சண்டே கலெக்ஷனாக சிறப்பாக நம்ம செய்வோம். ஒரு சேல்ஸ் டே கூட நம்ம என்ன செய்யலாம்? நம்ம 2ஆவது திருப்பலி முடிஞ்ச உடனே ஒவ்வொரு கிராமத்திலும் பங்கேற்போம். ஒரு சேல்ஸ் டே மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? கொண்டாடலாம். சரிங்களா? அது நம்ம பிறகு அதாவது நவம்பர் மாதத்தில் மிடில் நம்ம வைத்து கொள்ளலாம். அதை பற்றி உங்களுக்கு வேறு விவரம் விளக்கமாக சொல்லலாம். என்னென்ன சேல்ஸ் டே என்னென்னா, கிராமத்திலேருந்து உங்கள் வீட்டிலேருந்து யாராவது என்ன செய்யலாம்? ஒரு பொருளை தயாரிப்பு கொண்டு வந்து இங்கே விற்று என்ன செய்யணும்? அதை மிஷன் சண்டைக்கு கொடுக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? பக்த சபைகள், கிராமங்கள், அன்பியங்கள் எல்லாம் இணைந்து அப்படி தனித்தனியாக சிறப்பாக அன்றைக்கி ஒரு கொண்டாட்டமாகவே நாம் கொண்டாடலாம். மதியத்துக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படி சிறப்பு செய்யலாம். கடவுள் நிறைய ஆஸ்வதிக்கட்டும். அன்பிக்கினியவர்களே, இந்த ஒரு வாரம் தியானத்திற்கு நான் செல்ல இருக்கிறேன். ஆண்டு தியானம் மறைமாவட்ட குருக்களுக்கான ஒரு தியானத்தில் செல்ல இருக்கிறேன். எனவே இணைப்பணியாளர் தொடர்பு கொள்ளுங்கள். எந்த உதவினாலும் நம்முடைய இணைப்பணியாளர் எந்த உதவினாலும் ஓடோடி உதவி செய்யக்கூடியவர். ஜோரா கரங்களை தட்டி தந்தைக்கு ஒரு வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிப்போம். அதனால் பாசமான அன்பான மக்களை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன். அன்றைய நாளிலே பனங்குளம் இப்படியா சிறப்பிக்கும் நான் வியந்து போனதா? ஆமாம், சூப்பராக தம்பி பாருங்கள், இளவட்ட பைய நல்லா அழகாக பாடி அவன் களை கட்டு நான் வாசிக்கத்தான் போகிறான்னு நினச்சேன். கடைசியாக பாட்டு பாடினா பார்த்தீங்களா? அழகான ராகத்தில் பாடினா பார்த்தீங்களா? அதே மாதிரி பிள்ளைகள் சிறப்பாக பங்கேற்றார்கள். எப்படியோ கிடந்த பணம் கூட கட்டி கொண்டாந்தாச்சு. இனிமேல் சரியாகிவிடும். அழகாக ஆசீர்வாதம் கொண்டுட்டு போயிடும். சரிங்களா? ஜோர் அவர்களுக்கு மீண்டுமாக நாம் கரங்களை தட்டி நாம் வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். சிறப்பாக
அதே போல் பாடற் குழுவினரும் நல்லா அது என்னது பாடற்குழு நல்லா தானே பாடுவாங்க எப்பொழுதுமே. ஆமாம், வாழ்த்துக்கள். பாட்டு கிளாஸும் அங்கேருந்து வந்து என்னது நிறையா இன்னுமே பாட்டு கிளாஸையும் சரி பண்ணுவோம். சரியா, நிறையா கிராமங்களிலிருந்து பங்கேற்கக்கூடிய ஒரு சக்திகளாக மாற்றுவோம். கடவுள் நிறைய ஆஸ்வதிக்கட்டும், வழிநடத்தட்டும். தொடர்ந்து இறைவனை பராமரிப்பில் நாம் வளர்வோம், உயர்வோம். மீண்டுமாக இந்த புதுப்பிக்கும் பணிக்கு யாரெல்லாம் நானும் ஒரு பணியாளராக, தாய்மரியாளுடைய பணியாளராக செயல்பாற்ற விரும்புகிறவங்க, தன்னார்வ தொண்டர்களை அன்போடு எதிர்பார்க்க உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யணும். அதன் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்படும் குழுவினர். நன்றி. God bless you. அனைவரும் முழந்தால் படியிட்டு நற்கருணை ஆண்டவரை நாம் புகழ்வோம். நிலையான புகழுக்குரிய